அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கார் கிட்ட வந்து போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. கன்னோட வெளிய ரெடியா நிப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் என்னோட ரூ. 500 செக்க தானே கேட்டேன். அத குடுக்க முடியாதுன்னு ஐடி கார்ட்லாம் கேட்குறாங்க. நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியல. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, உள்ள இருக்க பாதி அந்த கியூ நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. அதுல ஒரு 2 வயசான பாட்டி மட்டும் உள்ள இருப்பாங்க. உள்ள இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த மேனேஜர் கேட்பாங்க, "நீங்கம்மா எதுக்கும்மா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "என்னோட ரூ. 500 செக் புக்ல இருக்கிறது தான் நான் கேட்டேன். நீங்க அத தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் கன் வச்சு பயமுறுத்தேன். நான் கொலைகாரிலாம் கிடையாது. ராபரி பண்ணவும் வரலன்னு" எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பயமா இருக்கும். வெளிய இருக்க போலீஸ் வந்து சிசிடிவில என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த கிளர்க் பொண்ணு என்ன பண்ணிடும், உள்ள நடக்கிற எல்லாத்தையும் லைவ் வீடியோ போட்டுரும். நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆயிடும். இந்த பேங்க் வந்து ராபரி பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டா, கன் எடுத்து எல்லாரையும் வச்சு பயமுறுத்துறான்னு பிரேக்கிங் நியூஸ்லலாம் போயிட்டு இருக்கும். அது அந்த பேங்கோட எல்இடி டிவில போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு நினைப்பா, நம்ம ஒண்ணு பண்ண போனா இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இங்க அந்த கிளர்க் வந்து லைவ் வீடியோ இவ என்ன பண்றான்றத லைவ் வீடியோ காட்டுறதுக்காக லைவ் வீடியோ போட்டுருவா. அந்த பாப்பாவோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு லைட் எரியும்ல, அந்த லைட் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த லைட்ட பார்த்துட்டு எல்லாரும் பாம் நெனச்சுப்பாங்க. போலீஸ் எல்லாருமே வெளிய சிசிடிவில பார்த்துட்டு, பாம் தான் எடுத்துட்டு வந்திருக்கா. இவ வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் போல அப்படின்னு நெனச்சு ராபரி பண்ண வந்திருக்கா அப்படின்னு நெனச்சுப்பாங்க.